ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ட்ரேட் அப்டேட்ஸ் பற்றி தான். டே பை டே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் நிறைய அப்டேட்ஸும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் டீமோட அப்டேட்டும் இருக்குது. சரி வாங்க ரொம்ப பேசாம வீடியோவில் போயிடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஐ ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் டீமோட அப்டேட்லேருந்தே பார்த்தலாம். சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டான டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. பொம்ராவோட 5 ஃபேர்னால பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 159க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 37 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் இழப்பில். இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ண தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்குது பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள். பிக்கஸ்ட் எவர் கம்பேக்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஈடன் கார்டன்ஸில் தான் நடந்திருக்கு. அந்த மாதிரி எதனா மிராக்கல் நடக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம ஐபிஎல்லோட ட்ரேட் அப்டேட்ஸ்க்கு வந்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பிக்கஸ்ட் ட்ரேட் அப் பண்ணியிருக்காங்க. நேற்றே நான் சொல்லியிருந்தேன், ஷாதுல் தாக்கூரை பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி கிட்டேருந்து அர்ஜுன் டெண்டுல்கரை ஸ்வாப் அப் பண்ணி வாங்க போகிறாரு அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நடத்தியே முடிச்சிட்டாங்க. 2 கோடி மதிப்புள்ள ஷாதுல் தாக்கூரை பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் 30 lakhs மதிப்புள்ள அர்ஜுன் டெண்டுல்கரை பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வாங்கியிருக்காங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கருக்கு நிறைய கேம் டைம் கிடைக்கலையா, அதனால எல்எஸ்ஜிக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்களாம். அங்கே வந்து அவருக்கு நிறைய கேம் டைம் கிடைக்குமா இப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்தன் ருதர்ஃபோர்ட்டை ஜிடி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேஷ் டீலில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷர்தன் ருதர்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீம்லேயே இல்லை, ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டு டீம் விட்டே வெளியே அமிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் தான் அவர் இருக்காரு. ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற பிளேயரை கொடுக்கறதுல ஜிடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மும்பை ஏன் இவரை வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மும்பை இந்தியன்ஸுக்கு தான் தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட இந்த 2 பிக்கஸ்ட் ட்ரேட் அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட தான். எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டிங் ரொம்ப என்னதான் ஸ்ட்ரென்த்தனாக இருந்தாலும் பவுலிங் அந்த அளவுக்கு இல்லை. சரிப்பா, பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ண என்னதான்னு பார்த்தீங்கன்னா ஷமி இருந்த ஒரே ஒரு ஷமியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்எஸ்ஜிக்கு ட்ரேட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எல்எஸ்ஜியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால், ஆகாஷ் தீப், ஆவேஷ் கான் இந்த மாதிரி பெரிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரைஸ் மணியில் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் யாருமே ரிட்டர்ன்ஸ் தரல. மயங்க் யாதவ் சொல்லவே தேவையில்ல, சரியான இன்ஜுரி ப்ரோன். எல்எஸ்ஜிக்கு அதனால பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸாக இல்லை. திக்வேஷ் ராத்தி மட்டும் தான் ஒரே ஒரு ஸ்பின்னராக இருக்காரு. ரவி பிஷ்னாயை யூஸே பண்ணுறதில்ல. ஷாதுல் தாக்கூரையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டாங்க எம்ஐக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஷமியை எஸ்ஆர்எஸ் கிட்ட இருந்து வாங்க போகிறதா ஆல் கேஷ் டீல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மயங்க் யாதவோ இல்லை ஆகாஷ் தீப்பியோ இவங்களில் யாருன்னா ஒருத்தரை அவங்க ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க கிட்ட பர்ஸ் பேலன்ஸ் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாருமே இன்ஜுரி ப்ரோன் தான். அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க புதுசாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கும் ட்ரை பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்க லேட்டஸ்டான ஐபிஎல் ட்ரேட் அப்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இல்லை டேவிட் மில்லர் இதில் யாருன்னா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டரை பார்த்தீங்கன்னா வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாலையும் இருக்காங்களாம். மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி ஸ்லோ பிச்சர்ஸ்க்குலாம் செட்டே ஆக மாட்டார். டேவிட் மில்லரும் அப்படி தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன மாதிரி ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 லேட்டஸ்ட் ட்ரேட் அப்டேட். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரகசியமாக 2 ட்ரேட் பண்ணியே முடிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். இந்தியா பார்த்தீங்கன்னா 1-0 அப்படின்னு சீரிஸ் அப் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஷமி எல்எஸ்ஜி வந்தார்னா எல்எஸ்ஜியோட பவுலிங் லைனப் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.